அது தமிழ்நாட்டை பிடித்த சாபக்கேடு. இந்த மணி ஃப்ளோன்றது 2004க்கு பிறகு இது ஆரம்பிக்குது. 2005 பிப்ரவரியில் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியில் லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க. இது பிறகு 2009 திமுக ஆட்சியில் திருமங்கலம் ஃபார்முலா வந்தது. ஒரு ஓட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. 2 பேரும் கொடுத்துருக்காங்க. இவங்க திமுகலேருந்து 3000 ரூபாய், இன்ட்ரெஸ்டிங்லி நாம் தமிழர்லேருந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூரில் தெளிவாக போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆமாம், திமுக 1000 ரூபாய், அண்ணா திமுக 250 ரூபாய். பிஜேபியால் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த பணம் இருந்தாலும் எல்லா கட்சியாலும் கொடுக்க முடியாது. பிஜேபி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கொடுக்க முடியல. ஆள் இல்லை அவங்களுக்கு, அதுக்கு கூட ஆள் இல்லை. 250 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போயிருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பிஜேபி அதிகமாக, மோடி அதிகமாக வெறுக்குதுன்றது அவங்களுக்கு உறுத்துது, நெறிஞ்சி முள்ளா நெஞ்ச குத்துது. அதனால் அதை மாற்றுறதுக்காக அவன் மோடி இந்த அளவுக்கு இங்கே படையெடுத்து வந்தான். உண்மையிலே படையெடுத்து தான் வந்தேன். அண்ணாமலை என்னெல்லாம் பண்ணுறாரு 3 வருஷத்துலேருந்து நமக்கு தெரியும். கோயம்புத்தூரில் ஒரு கேண்டிடேட்டாக போட்டோன்னா நேஷனல் மீடியா அண்ணாமலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. ரிசல்ட் வரும்போது தெரியும் அது என்ன மாதிரியான லட்சணத்தில் இருக்குன்னு. அண்ணாமலையோட தொகுதியான கோயம்புத்தூர் பாமக அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. தேசிய ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் அண்ணாமலை. நீ சினிமாக்காரன் தான் மூஞ்சியை காமிச்சு வந்து ஓட்டு காப்பான். நீங்களாம் என்ன சினிமாக்காரர்களா? இந்த ரோட் ஷோ கான்செப்டே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாதது, மக்களிடமிருந்து அந்நியப்படுவது. இந்த அடிப்படை புரிதல், அறிவு கூட பாஜகவுக்கு இல்லை என்பது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி வந்து வாகனத்தில் ஏறி அப்படியே கை காமிச்சு போனால் ஓட்டு போட்டுருவோன்னா? மக்கள் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் கிடையாது. முகத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்றதெல்லாம் வந்து என்ன ஒரு மூடத்தனம், எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள். மணி சார் வணக்கம். மணி ஃப்ளோ எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் ஏன்னா ஒரு பெரிய லெவலில் இப்போ தேர்தல் தள்ளி வைப்பால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலைனாலும் இந்த தேர்தலில் வந்து மணி ஃப்ளோ எப்படி இருந்தது? இந்த 2 நாட்களில் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, வீடியோக்கள் வருது. அதனுடைய அது தமிழ்நாட்டை பிடித்த சாபக்கேடு. இந்த மணி ஃப்ளோன்றது 2004க்கு பிறகு இது ஆரம்பிக்குது. ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பிக்குது. 2003 வந்து இதில் திருநெல்வேலியில் ஒரு தொகுதியில் அந்த அம்மா ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2005 வந்து 4 வந்து அந்த அம்மா 40 சீட்டு தோக்குறாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி மண்ணை கவிச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா 2005 பிப்ரவரியில் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியில் லட்டில் மூக்குத்தியை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2009 திமுக ஆட்சியில் திருமங்கலம் ஃபார்முலா வந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் மணி ஃப்ளோன்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பெரிய அளவு தான் இருக்குது. இந்த எலெக்ஷன்லேயும் பல தொகுதிகளில், மக்களவை தொகுதிகளில் வந்து இந்த எலெக்ஷனில் தான், இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களையும் இடைத்தேர்தல்களையும் தான் பணம் அதிகமாக விளையாடும். இந்த முறை மக்களவை தேர்தல்களையும் பணம் மிகப்பெரிய அளவில் விளையாடி இருக்குது. குறிப்பாக ஒரு தொகுதியில், சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு தொகுதி, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரோட தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. 2 பேரும் கொடுத்துருக்காங்க. இவங்க திமுகலேருந்து 3000 ரூபாய், இவங்க சைட்லேருந்து ஒரு 3000 ரூபாய், அதிமுகலேருந்து, பாமகலேருந்து ஒரு 1500, இன்ட்ரெஸ்டிங்லி நாம் தமிழர்லேருந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 8000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போயிருக்காங்க. நம்முடைய தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர், இந்த குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 ஓட்டு என்னமோ இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துருக்குது. இது உண்மை. பணம் வெள்ளமாக ஓடி இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னொரு தொகுதி, அங்கே வெளிப்படையாக வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூரில் தெளிவாக போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆமாம், திமுக 1000 ரூபாய், அண்ணா திமுக 250 ரூபாய். பிஜேபியால் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த பணம் இருந்தாலும் எல்லா கட்சியாலும் கொடுக்க முடியாது. திமுக மாதிரி 10 மடங்கு இல்லை 100 மடங்கு பணம் பிஜேபி கிட்ட இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியால் பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கொடுக்குற லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. பணத்தை எடுத்துருவோம் பாதியில். இன்றைக்கி தினமலர் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, ஒரு 10-12 பெண்கள் கலெக்டர்கிட்ட போய் பணம் கொடுத்தாங்க, எங்களுக்கு நாங்கள் வாங்க மாட்டோன்ட்டோம், அதை பாருங்கள் ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. கைது செஞ்சால் ஒரு திமுககாரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி அண்ணா திமுக அவங்க கொடுத்துருக்காங்க. பிஜேபி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கொடுக்க முடியல. ஆள் இல்லை அவங்களுக்கு, அதுக்கு கூட ஆள் இல்லை. பட் அவர் 1 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் வந்து மக்கள் நம்புவாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் ஒரு கதை. பணத்தை ரெடி பண்ணிவிட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் பூந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, திமுக அண்ணா திமுகவும். மணி ஃப்ளோ இந்த எலெக்ஷனில் பெரிய அளவில் வந்திருக்குது, அது உண்மை. 250 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போயிருக்கு. அதிகபட்சமாக சில தொகுதிகளில் வந்து 3000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபாய் இல்லை, ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய். ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா 15,000 ரூபாய்.
ஸோ உங்கள் ஜனநாயகம் வந்து கேலி கூத்தா மாறிட்டு இருக்குது, மறந்துடாதீங்க. நம்மளும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இதை சொல்கிறோம். ஆனாலும் இவ்வளவு தூரம் அவங்களால எப்படி கொண்டு போய் உள்ள சேர்க்க முடியும் சார்? கடந்தது அது ரொம்ப நல்ல கேள்வி. அரசியல்வாதி பணம் கொடுக்கறத எவனையோ பிடிக்கிறான்ல இந்த எலெக்ஷன் கமிஷனை, கணக்கு எவனை பிடிக்கணுமோ அவனை பிடிக்க முடியாது. ஏன்னா அதில் நம்முடைய அரசியல்வாதிகள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ். படித்தவர்கள் போய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு கேட்குறான். இந்த கூத்தெல்லாம் நடக்குது. படித்தவர்கள், வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், பட்டதாரி பெண்கள், ஒரு காலனியில் இருக்கவங்க கூட்டமாக போய் கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அந்த கேண்டிடேட் இவ்வளோ கொடுக்குறாரு, ஒரு ஓட்டுக்கு வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் காலனியில் வந்து எங்களால் 150 ஓட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுன்றாங்க. போகிறவங்க குரூப் ஆஃப் லேடிஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை சார், இப்போ கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தப்ப என்னுடைய ஞாபகத்துக்கு பார்த்தோம்னா இந்த அளவுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி தெரியல சார். அதுவும் பார்லிமெண்ட்டுக்குலாம் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் இது வரைக்கும் கொடுத்ததா இல்லை. நல்ல பாயிண்ட். அசம்பிளி கொடுத்துருக்கான், பை எலெக்ஷனில் கொடுத்துருக்கான். பை எலெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அது கேலி கூத்தி மிச்சம். கடைசியாக நடந்த ஈரோடு பை எலெக்ஷனில் போன பிப்ரவரி மார்ச்சில் என்ன நடந்தது, இந்த பட்டி ஃபார்முலான்னு வச்சு ஒரு ஓட்டுக்கு 15,000 20,000 வரைக்கும் தான் போச்சு. அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையும் விளையாடுவாங்க. 2016 ஜெயலலிதா பேரில் 600 கோடிக்கெல்லாம் பிடிச்சாங்க. பணத்தால் மட்டுமே ஜெயிச்ச ஒரு எலெக்ஷன் சொன்னால் அது 16 ஜெயலலிதா ஜெயிச்ச எலெக்ஷன். 2021 திமுக வந்து கிராஜுவலாக என்ன கொடுக்க முடியுமோ ஆவரேஜாக கொடுத்தாங்க. ஆனால் பை எலெக்ஷனில் விளையாடிட்டாங்க ஈரோடில். நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பணம் செலவாகிறது இதுதான் ஃபஸ்ட்டு. 2004, 9, 14, 19 4 தேர்தலில் அளவுகோலாக 4 தான் எடுத்துக்கணும். 99 வரைக்கும் எடுக்க தேவையில்லை. 2004, 2009, 2014, 2019 இது 5வது தேர்தல். இந்த 5 தேர்தலில் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பணம் விளையாடினது இதுதான் ஃபஸ்ட் டைம். பம்ப் பண்ணியிருக்காங்க பணத்தை. இதான் சொல்லணுங்க, ஒரு ஓட்டுக்கு 8,000 ரூபாய் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் 500 ரூபாய் கொடுத்துருக்கான். ஒரு கேண்டிடேட் 3000, இன்னொரு கேண்டிடேட் 3000, டிஎம்கே 3000, அதிமுக 3000, பாமக 1500. 4 முனை போட்டியில் இவன் 500 ரூபாய். 3000ன்றது பை எலெக்ஷன் காசு. எஸ், அந்த வீட்டில் நான் சொல்கிறேன் 7 ஓட்டு 56,000 ரூபாய் வந்திருக்கு அந்த வீட்டுக்கு. சென்னைக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி. எங்கே போகுது உங்கள் ஜனநாயகம்? உங்களுக்கு கூசல உடம்பு. இல்லை சார், இப்போ இந்த தேர்தலில் அவங்க பாஜக எதிர்கொண்ட விதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்க குறிப்பாக வந்து கோயம்புத்தூரை ஃபேஸ் பண்ணுறாங்க. நேஷனல் மீடியா வரைக்கும் ஃபோக்கஸ்ட் அங்கே இருக்குது. மற்ற தொகுதிகள்லையும் இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த முறை வந்து ஒரு ஃபைட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா இதை அவங்கள களத்துலேருந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுமா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அதிகப்படியான கவனத்தை தான் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை. மோடி வந்து கடந்த 2 மாதங்களில் 9 முறை தமிழகம் வந்துட்டு போயிருக்காங்க. இந்திய வரலாறில் எந்த பிரதம மந்திரியும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கு 9 முறை வந்தது கிடையாது. ராஜீவ்காந்தி கூட வந்தது கிடையாது. அசம்பிளி எலெக்ஷனை குறி வச்சு 1988 எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த 88 பூரா பிரசிடென்ட் ரூலில் தமிழ்நாடு இருக்கும்போது ஒரு வருஷத்தில் 13 தடவை வந்துட்டு போனார் ராஜீவ்காந்தி. அப்படியும் காங்கிரஸ் 26 சீட்டு தான் வாங்குச்சு. அதை தாண்டி எந்த பிரதம மந்திரியும், பதவியில் இருக்கக்கூடிய எந்த பிரதம மந்திரியும் 2 மாதத்தில் 9 தடவை ஒரு மாநிலத்துக்கு வந்ததே கிடையாது. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பிஜேபி அதிகமாக, மோடி அதிகமாக வெறுக்குதுன்றது அவங்களுக்கு உறுத்துது. நெறிஞ்சு முள்ளாக நெஞ்ச குத்துது. அதனால் அதை மாற்றுறதுக்காக அவங்க மோடி இந்த அளவுக்கு இங்கே படையெடுத்து வந்தார். உண்மையிலே படையெடுத்து தான் வந்தார். அண்ணாமலை என்னெல்லாம் பண்ணுறாரு 3 வருஷத்துலேருந்து நமக்கு தெரியும். கோயம்புத்தூரில் ஒரு கேண்டிடேட்டாக போட்டோன்னா நேஷனல் மீடியா அண்ணாமலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. ரிசல்ட் வரும்போது தெரியும் அது என்ன மாதிரியான லட்சணத்தில் இருக்குன்னு. தமிழ்நாடு பூரா அவங்க வந்து 20 தொகுதியில் நிற்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சாரன்றது வந்து முதல்ல அவங்க பேசின அளவுக்கு பிரச்சாரத்தில் இல்லை. கூட்டணி கட்சிகளோட அவங்களுக்கு நிறைய இடத்துல சண்டை. குறிப்பாக பாமக பிஜேபி அலையன்ஸ் எங்கேயுமே ஜெல் ஆகலை. அண்ணாமலையோட தொகுதியான கோயம்புத்தூர் பாமக அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டோன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து பாமகக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் வரவே இல்லை. ஏன்னா பாமக பலமாக இருக்க இடத்துல பாஜகவுக்கு ப்ரெசன்ஸே கிடையாது. பாஜக ஓரளவு செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுற இடங்களில் பாமகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. வெளிப்படையாகவே அண்ணாமலை தொகுதியில் நாங்கள் வேலை செய்ய போகிறதில்லன்னு பாமக அறிவிக்குது. அந்த லட்சணத்தில் தான் அவங்களோட பாமக பாஜக அலையன்ஸ்ன்றது இருந்தது. அலையன்ஸ் ஜெல்லே ஆகலை. இத்தனைக்கும் பாஜக அலையன்ஸில் இருக்க ஒரே பெரிய கட்சி பாமக, மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸு. அவங்களுடைய அவங்களுக்கு இந்த நிலைமைன்னா அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலைன்னு தான் நீங்கள் சொல்லணும். தேசிய ஊடகங்களால் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் அண்ணாமலை.
நீங்க சொன்ன சம்பவத்துல இங்க தர்மபுரியிலே கூட ஒரு விஷயம் நடந்தது. இப்ப ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஆதரவாளருக்கும் இந்த பாஜக மாவட்ட தலைவர்களுக்கு இடையே எல்லாம் ஒரு சின்ன சலசலப்பு நடந்ததை பார்த்தோம் சார். பட் ஆனா அது அந்த அளவுக்கு வாக்கையும் சரிச்சு அவங்களோட இல்லாத வாக்கை எப்படி சரிக்க முடியும்? இல்லாத வாக்கை சரிக்கணுன்ற பேச்சே கிடையாது. டெபாசிட் வாங்குறத வேணால் அது காலி பண்ணலாம். நான் இது வந்து தெரிஞ்ச விஷயம். கான் கன்க்ளூஷன் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். அது திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த அலையன்ஸ் கீழே ஜெல்லே ஆகலை. திமுக அலையன்ஸ் ராக் சாலிடாக நிற்குது. அண்ணா திமுக அலையன்ஸும் குட்டி கட்சிங்க இருந்தாலும் சாலிடாக நிற்குது. ஆனால் இந்த கட்சிங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது கீழே ஜெல்லே ஆகலை. ஆனால் அவங்க தலைவர்கள் வந்தது நீங்கள் மோடி மட்டும் இல்லாமல் நட்டாலேருந்து ராஜ்நாத் சிங்லேருந்து பல பேர் வந்து இங்கே ரோட் ஷோ நடத்தி கூட்டங்கள் வந்து அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு பிம்பம் தான். அதாவது அவங்க அது இந்த ரோட் ஷோ கான்செப்டே நம்ம பார்த்தோம் இல்லையா? ரோட் ஷோன்றது வந்து அந்த கல்ச்சரே இங்கே கிடையாது. இங்கே வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் தான். மூஞ்சியை காமிச்சு ஓட்டு வாங்குறதுன்றது கல்வியறிவு இல்லாத மூடர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் நடக்கும். படித்தவர்கள் மத்தியில், அறிவாளிகள் மத்தியில் நீங்கள் பேச வேண்டும். உங்கள் சாதனைகளையும் எதிர்க்கட்சிகளால் வரக்கூடிய வேதனைகளையும் பேச வேண்டும். திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். மாலை நேர கூட்டங்களை மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு சொல்லுவார் நாவலர் நெடுஞ்செழியன். அன்றைய காலகட்டத்தின் தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் பேசுகிறத கேட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் அவர் பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 புஸ்தகத்தை படித்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பேசி வளர்ந்த இயக்கம் அது. நீ சினிமாக்காரன் தான் மூஞ்சியை காமிச்சு வந்து ஓட்டு கேட்பான். நீங்களாம் என்ன சினிமாக்காரர்களா? இந்த ரோட் ஷோ கான்செப்டே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாதது, மக்களிடமிருந்து அந்நியப்படுவது. இந்த அடிப்படை புரிதல், அறிவு கூட பாஜகவுக்கு இல்லை என்பது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வட இந்தியாவில் இங்கே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமான நிலைமைகள் இருக்கும். மற்ற மாநிலங்களில் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பாஜக, ஷஃபுல் பண்ணிக்கிற பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப வரட்டுத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் இருக்கிறது. இப்போ மோடி வந்து பாண்டி பஜாரில் ரோட் ஷோ பண்ணுறாருன்னா 12 மணி நேரம் அங்கே டிராஃபிக் பிளாக் ஆகுது. சாலையோர வியாபாரிகள் 2 நாட்கள் கடை போடாமல், அதுவும் உகாதி, ரம்ஜான் நல்ல வியாபாரம் ஆகிற நேரத்தில் ஒரு நாளைக்கு 5000 10,000 சம்பாதிக்கிறவனை தூக்கி நீ வந்து வெளியில் கடாசுற. மக்கள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துறீங்க. பஜார் ஏரியா வெளியிலேருந்து கொண்டு போய் மக்களை இறக்குமதி பண்ணி அங்கே மோடியோட ரோட் ஷோவை பார்க்க வைக்கிற. என்டையர் சவுத் சென்னையே டிராஃபிக் பிளாக் ஆகுது. ஓட்டு கூடுமா குறையுமா? கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஓட்டு அவங்களே ஓசிக்கிறாங்க. அது எப்படி வந்து வாகனத்தில் ஏறி அப்படியே கை காமிச்சு போனால் ஓட்டு போட்டுருவோனா? மக்கள் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் கிடையாது. முகத்தை பாட்டு ஓட்டு போடுறதுன்றதெல்லாம் வந்து என்ன ஒரு மூடத்தனம். எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? ஒருத்தன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு நான் ஓடி வரேன்னா எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை பார்க்க ஓடுவா சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தர் வராருன்னா யார் வந்தால் ஓடுவா வழக்கமாக ஜனங்க? சினிமாக்காரன் வந்தால் தான் ஓடுவாங்க. சினிமாக்காரனுங்க வந்தாங்கன்னா மக்கள் ஓடுவாங்க. நீங்களெல்லாம் சினிமாக்காரர்களா? நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள். எங்களுடைய தலைவிதியையே நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா? அது எப்படிங்க போடுவோம்? நீ ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு பேசு, கேட்க வருவோம். அந்த கல்ச்சர் இங்கே எடுப்படாதுன்றேன். நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் போகிறாங்கங்க. டிராஃபிக் தான் நிற்கிது. எப்படியும் ஒருத்தன் கூட சீண்டு இல்லைங்க. காற்றை பார்த்து கையாட்டுறாங்க அந்த அம்மா. நட்டா புதுச்சேரியில் போகிறாரு. உண்மையிலே எவனுமே இல்லை. 2 பக்கமும் தடுப்பை போட்டிருக்கான். போலீஸ்காரன் மட்டும்தான் நிற்கிறான். போலீஸ் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்தும் அவங்க கற்றுக்கல. ஆகவே இந்த அணுகுமுறை, பாஜகவின் அணுகுமுறை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வரட்டுத்தனமானதாகவும் முரட்டுத்தனமானதாகவும் தான் தோன்றித்தனமானதாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் தொடர்ந்து தவறு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக எப்படி எதிர்கொண்டிருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா 2 முனை தாக்குதல் மாதிரி அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக. நம்ம பார்க்கணும். அதிமுக எல்லா இடங்களையும் நம்பர் 2 வந்ததுன்னா பரவாயில்ல. எங்கன்னா ஒரு இடங்களில் ஜெயிச்சாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. ஒரு சீட் அதிமுக ஜெயிச்சதுன்னா கூட அது மாபெரும் வெற்றி. ஏன்னா எதிர்க்க இவ்வளோ பெரிய கூட்டணி, மோடி ஃபேக்டரி, ஓபிஎஸ், டிடிவி வெளியில் போயிட்டாங்க. எடப்பாடி தலைமைக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு சீட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட அது பெரிய வெற்றி தான். உங்கள் நேரத்தை பயந்து மிக்க நன்றி மணி சார். நன்றி ராஜா.